ஹாய் கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் உட்டி ஆலனோட டேரக்ஷனில் வந்த விக்கி கிறிஸ்டினா பார்சலோனா. இது ஒரு சூப்பரான ரொமான்டிக் அப்படி மூவி. லவ்வை பற்றின வேற ஒரு புது இருக்கிற ஹீரோன்ஸ் 2 பேர் பார்சலோனாக்கு வெக்கேஷனுக்காக வராங்க. அவங்க சம்மர் ஹாலிடேவை அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் பார்க்குறாங்க. ஆனால் அப்போ தான் அவங்க அங்கே ஒரு பெயிண்ட்டையும் பார்க்குறாங்க. அந்த பெயிண்ட்டும் ரெண்டுத்துக்கும் பிடிச்சி போகுது. ஆனால் அது விஷயம் என்னென்னா, அந்த பெயிண்ட்டு காடே கிளம்பிடுச்சு. ஸோ இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு பெயிண்ட் ஆர்டர் பண்ணுறாங்க. கடைசியில் நம்ம ஹீரோ யார் செலக்ட் பண்ணா, இந்த 3 பேர் யாருக்கு ஹீரோ கிடைச்சான், இதை பற்றி ரொம்ப ஃபன்னாக டீப்பாக சொன்ன ஒரு படம் தான் விக்கி கிறிஸ்டினா அண்ட் பார்சலோனா. இது ஒரு சூப்பரான மூவி. யூஸ்வலாகவே உட்டி ஆலனோட படங்களில் ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி 4 பக்கம் லவ் ஸ்டோரி இருக்குது. அது ரொம்ப ஃபன்னாக காமிச்சிருப்பாங்க. சரி, இப்போ வாங்க விக்கி கிறிஸ்டினா அண்ட் பார்சலோனாங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம 2 ஹீரோன்னு சமைக்கிறாங்க. ஒருத்தி பேர் விக்கி, இன்னொரு பேர் கிறிஸ்டினா. 2 பேர் இணை புரியாத நண்பர்கள். 2 பேத்துக்குமே சிமிலர் டேஸ்ட் இருக்கும். அவங்க வேவ்லதும் பர்ஃபெக்டாக இருக்கும். சாப்பாடு, மியூசிக், சினிமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் லவ் பற்றி பெர்ஸ்பெக்டிவ் மட்டுமே 2 வேறு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு விக்கியை பொறுத்த வரைக்கும் லவ்ங்கிறது ரியலிஸ்டிக்காக இருக்கணும். லவ்வெல்லாம் பெருசாக சீரியஸ் எடுக்கக்கூடாது. லவ்வுக்கு உயிர் கொடுக்குறதெல்லாம் பண்ணவே கூடாது. இவ்வளோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப நார்மலாக இருக்கணும். ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கா, 2 பேரும் பழகலாம், ஜாலியாக இருக்கலாம், பிடிச்சிக்கிட்டா கல்யாணம் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ பொறுத்துக்கு லவ்வாக இருக்குது. இது இப்போ இவளுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இவளோட ஃபியான்ஸே பேர் டக்கு. அவன் பார்த்து அமெரிக்காவில் இருக்கான். 2 பேருக்கு சீக்கிரமே அரேஞ்ச் மேரேஜ் ஆக போகுது. ஆனால் விக்கியை பொறுத்த வரைக்கும் இது லவ்னே தெரில. ஏன்னா ஃபேமிலியில் ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. அந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு பிடிக்குமா, இந்த ஒரு டைலமா அவளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் நம்ம கிறிஸ்டினா விக்கிக்கு அப்படியே ஆப்போசிட்டு. கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் லவ்லாம் என்னன்னு தெரியாது. யாராவது ஜாலியாக சிரிச்சு பேசினாலே போதும், அது லவ்னு நினச்சிக்குவா. லவ்வை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவா. லவ்வுக்காக உயிரோட கொடுக்கலாம், எந்த எக்ஸ்ட்ரீம் மாதிரி போகலான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு லவ் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான். ஆனால் அவன் பிரேக்கப் பண்ணி போனதுக்கப்புறம் அவன் சமாள போயிருப்பா. அவன் மேலே ஒரு கோவத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருப்பா. இந்த மாதிரி கேட்டது கிறிஸ்டினா. இவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. இப்போதைக்கு அவங்க சம்மர் ஹாலிடேக்காக பார்சலோனா வந்திருக்காங்க. விக்கிக்கு ஜூடின்னு ஒரு கசின் இருக்கா. அவங்க வீட்டில் இருந்து அங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ ஜாலியாக அங்கே போகிறப்ப ஜூடி ஹாப்பியாக இருப்பாங்க. ஜூடிக்கும் கல்யாணம் ஆகி ஒரு ஹஸ்பண்ட் இருப்பான். 4 பேர் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. காய்ஸ், பார்சலோனா செம சூப்பரான ஊர். இங்கே சுற்றி பார்க்க நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லி அடுத்த நாள் ஒரு இடத்துல போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே இருக்கிற போட் ரைடு, மியூசியம்லாம் போகிறப்ப ரொம்ப ஜாலியாக இருக்குது. அங்கேயும் கிறிஸ்டினா ஒரு பையனை பார்ப்பா. இவளுக்கு தான் யாரை பார்த்தா லவ் வந்துருமே. அந்த பையனை பார்த்து பேசுகிறப்ப அதெல்லாம் செட் ஆகாது. அங்கேயே இந்த பையனை கழட்டி விட்டு இவ்வளோ அங்கே வந்துடுவா. இதை கிருஷ்ணா கேரக்டர். இப்படியே ஜாலியாக அங்கே இருக்க ஒரு இடம் சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்களா. நைட் ஆனதுமே ஒரு ஆட்கள் இருப்பாங்க. இவ்வளோ அங்கே யூஸ் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அந்த ஆட்களில் ஒரு ஆளை பார்ப்பா. பார்த்து ரெட் கலர் ஷர்ட் போட்டு ஆள் வித்தியாசமாக இருக்கான். கிருஷ்ணா அவனே பார்த்துட்டு இருக்கிறப்ப, ஹே அவனை பார்க்காதீங்க, அவன் பேர் ஜோன் ஆண்டனியோ, இந்த ஊரோட ஒரு ஃபேமஸான பெயிண்டரு. ஆனால் அவங்க கொஞ்சம் டாக்ஸிக்கான ஆள். இவனுக்கும் பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனை தெரில. ஒரு நாள் கத்தி எடுத்து பொண்டாட்டி குத்து போயிட்டா. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ட் உயிர் பழிச்சிட்டான். நீங்கள் ஒன்று பெருசாக கண்டுக்காதீங்க, அங்கேருந்து வாங்கன்னு சொல்லி தனியார் ஹோட்டல் போவாங்க. நம்ம 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தா அதே ஹோட்டலில் ஜுவான் இருப்பான். நான் மீன் விடாமல் அவனே பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அவனு எழுந்து வருவான். ஹாய் லேடிஸ், நீங்கள் 2 பேரும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. அதுலேயும் முக்கியமாக கிருஷ்ணா, நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க. உன் கண்ணு என்ன ப்ளூ கலரா, பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறப்ப அவள் அப்படி மயங்கி போயிடுவா. இவ தான் யார் பேசினாலும் போதுமே லெவல் விழுந்துருவாளே. அதனால ஜுவான் கிட்ட நல்லா பழகிட்டு இருப்பாளா. ஆனால் விக்கிக்கு உனக்கு பிடிக்காது. டே யார் நீ, எதுக்கு இங்கே வந்துட்டு இருக்க, மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப, இங்கே பாருங்க guys, நான் ஜஸ்ட் உங்களை இன்வைட் பண்ண தான் வந்தேன். நான் இன்றைக்கி நைட்டே ஓவியோட போகிறதா இருக்கேன். அதை செம சூப்பரான பிளேஸு. நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நிறைய ஆர்ட் கேலரி, மியூசியம்லாம் அங்கே இருக்கும். நீங்கள் கூட வரீங்களான்னு கேட்டால் விக்கிக்கு அது பிடிக்காது. என்னது கூட வரணுமா, நான் எங்கே வரணும்னு கேட்டால் நல்லா பழகலாம். 2 அழகான பொண்ணுலாம் இருக்கீங்க, ஜாலியாக பேசி பழகலாம்ல, பிடிச்சிருந்தா ஒரே ரூம் கூட ஸ்டே பண்ணலாம். அதுக்காக கேட்டேன்னு சொல்கிறப்ப விக்கிக்கு பிடிக்காது. ஆனால் கிறிஸ்டினா அந்த பயவில் வலையில் விழுந்துருச்சு. எங்க ஓவியோட வரணுமா, நான் தாராளம் மாறேன்னு அவள் சிரிச்சிட்டே பேசிட்டு இருப்பாளா. இதை பார்த்து விக்கிக்கு வந்து வருது. அந்த பையன் அங்கேருந்து போனதுக்கப்புறம், ஏண்டி உனக்கு பைத்தியமா, அவள் யாருன்னே தெரில, என் கசின் வேறு அவனை பற்றி என்னமோ சொன்னல, அதை மறந்து போயிட்டியா, நானும் வரமுடியும்னு சொல்கிறப்ப நீ வரல என்ன, நான் போகிறேன்னு கிருஷ்ணா போகிறதா இருப்பாள. இதை பார்க்குற விக்கிக்கு என்ன தெரில. சரி இவ்வளோ தனியாக விடணும், நம்மளும் கூட போவோம்னு சொல்லிட்டு இவ்வளோ கூட போயிட்டுருக்கா. பார்த்தா அவனுக்கு தனியாக ஒரு பிளேன் இருக்கும். அந்த பிளேன் ஏறி ஓவிட போயிடுவாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஹோட்டலில் புக் பண்ணியிருப்பான். இதை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அடுத்த நாள்லேருந்து ஓவியம் சுற்றி காமிப்பான். அந்த இடமே பார்க்க செம சூப்பராக இருக்குது. நிறைய கல்ச்சர்ஸு, மியூசியமில் இருக்கும். அதோட ஸ்வீட் கேக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வாங்கி தருவான். இப்போ கிருஷ்ணாக்கு அந்த பைபிள் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் விக்கி மட்டும் சந்தேகத்தோட அவங்களோட பழகிட்டு இருப்பா. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டும் ஹோட்டலில் ஹால் இருக்கும்ல, அங்கே 3 பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கிருஷ்ணா அவனை பார்த்து, ஜுவான் நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், உங்கள் ஒய்ஃப் ஒன்றும் உங்களை கொலை பார்த்தாங்களாமே, அது கரெக்டானு கேட்டால், ஆமாம் என் ஒய்ஃபோட பேர் மரி இல்லைனா, அவள் பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பா, எனக்கு அவள் ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி அவளுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன் 2 சண்டே வந்துட்டு இருக்குமா. ஒரு இடத்துல கோமாயி கச்சத்துன்னு குத்த பார்த்தா, நல்ல வேலை ஜிஸ்மே சாப்பிச்சிட்டேன். இப்போதைக்கு சைக்கோ எங்கே இருப்பானே தெரில, வேற எங்கேயும் அலைஞ்சிட்டு இருப்பான்னு சொல்கிறப்ப இதை பற்றி கிருஷ்ணாக்கு ஃபன்னாக இருக்குது. தென் அவனும் அவங்கள பார்த்து, சரி காய்ஸ் இங்கே வந்து பேசிட்டு இருக்க போகிறோமா, நான் என் ரூமுக்கு போகிறதா இருக்கேன், வேணா வாங்கலேன் நம்ம ரூமில் பேசிகிட்டு இருக்கலாம், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்கிறப்ப விக்கிக்கு அது பிடிக்காது. நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க, நான் என் ரூமுக்கு போகிறேன், எல்லா மாதிரி கூப்பிடாதீங்கன்னு சொல்லி விக்கி
விக்கி வந்து கிளம்பி போயிடுவா. ஆனால் கிருஷ்ணாவுக்கு அந்த பையனோட ரூம் பிடிச்சி போச்சு. அவள் போனால் என்ன வாங்க நம்ம என்ஜாய் பண்ணுவோம் ஜாலியாக இருப்போம்னு சொல்லி ஜுவானோட ரூமுக்கு போவா. 2 பேரும் பேசிக்கிட்டே சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. போப்போ ஒன்று இருக்கும் அதிகமாகிட்டே இருக்கு. பக்கத்தில் வந்து கிஸ் பண்ணலாம் பார்க்குறப்ப சடனாக கிருஷ்ணாக்கு வயிறுக்கு ஆரம்பிச்சிடும். வயிற்று பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிருவா. உடனே இவனும் டாக்டர்லாம் கூப்பிட்டு வருவான். செக் பண்ணி பார்த்தா ஃபுட் பாய்சனிங் இருந்திருக்கும். ஆக்சுவலாக கிருஷ்ணாக்கு அல்சர் இருக்கும். அளவுக்கு அதிகமாக குடிச்சா இன்னொரு அழுக ஆரம்பிச்சிடும். விக்கியுமே அங்கே வந்திருப்பா. சாரிங்க எனக்கு தெரியவே தெரியாது அல்சர்னு சொல்ல வேணும்னு சொல்கிறப்ப ஆமாம் இல்லை உங்கள் தப்புன்னு இருக்குது. அவள் என்ன சின்ன குழந்தையா அவள் தான் அளவு தந்து குடிக்காமல் இருந்திருக்கணும் இல்லை உங்கள் தப்புன்னு கிடையாது. சரி அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் சுற்றி பார்ப்போம்னு சொல்லி அந்த சுற்றி பார்க்கறா இருப்பாங்க. இவனு அந்த ஊரில் இருக்கிற ஒரு இடத்த கூட்டி போவான். பார்த்தாங்க கடற்கரை பீச்லாம் கூட்டி போகிறப்ப இவ்வளோ அமைதியாக பார்த்துட்டு இருப்பா. தன்னோட பார்த்து எங்க நீங்கள் சும்மா இருக்கீங்களா பக்கத்தில் தான் வீடு இருக்குது அதை நான் பிறந்த வளர்ந்த இடம் எங்கள் அப்பா அங்கே தான் இருப்பார் நீங்களும் கூட வரீங்களான்னு கேட்டால் இவரு கூட போயிட்டுருக்கா. பார்த்தா நம்ம சும்மாடாப்பா ஒரு போயிட்டா இருப்பார். நிறைய கவிதைகளும் எழுதி ஆனால் பேச ஃபேமஸ் ஆகாமல் இருப்பாரா. இதை பார்த்து இவளுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஸோ அவர்கிட்ட உட்காந்து மணிகளில் பேசிகிட்டு இருப்பா. அவனும் சைல்டுஹுட்டை பற்றி ஜாலி சொல்லிட்டு இருப்பானா இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கேருந்து ரோட்டில் போங்க ஜாலி செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அப்போ விக்கிக்கு ஒரு ஃபோன் வருது. பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் டக் தான் ஃபோன் வச்சிருப்பான். ஏ பேபி எப்படி இருக்க வெக்கேஷனோட ஜாலியாக போயிட்டுருக்கா சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்டால் இவ்வளோ சிரிச்சு ஆமாம்னு சொல்லிட்டு இருப்பா. தென் அவன் டக்கை பார்த்து சாரி டக் சிக்னல் ஒழுங்காக இருக்கல போல நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கால் அவுட் பண்ணிடுவாள். இதை அவன் பாட்டே இருந்திருப்பான். யார் இதை ஃபியான் செய்வா நீ அவங்க கூட பேசுகிறப்ப லைட்டாக பாட்டு மாதிரி இருந்துச்சு. உன் கண்ணை நான் பார்த்தேன் சடனாக கண்ணு இருக்குல்ல மாறிச்சு. உனக்கு எதோ அவனை பார்த்து பயமாக இருக்கா அவனுக்கு பிடிக்கலாம் கேட்டால் இவளுக்கு தயக்கமாக இருக்குது. ஏன்னா இவளுக்கு எப்படி சொல்லனே தெரில. டக் ரொம்ப நல்லா பயந்தான். ஆனால் இவளுக்கு அவளை காதல் இருக்கான்னு தெரில. வீட்டில் தான் மாப்பிள்ளை பார்த்தாங்க அதுக்கு காலம் மட்டும் தான் இருக்கா. அந்த பையன்கிட்ட பழலாமான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அதை பற்றி பேசிட்டு இருக்கிறப்ப சரிங்க அதில் தேவையில்லாத வேலை உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குமா வேறு ஏதாவது இங்கே பார்க்கணும் ஹாஸ்பிட்டல்லாம் கேட்டால் ஆமாம் வயல் வசதி கேட்டாங்கன்னு அதை கேட்கணும் ரொம்ப நாள் ஆசை. இங்கே எது இருக்குமான்னு கேட்டால் இதில் நாங்கள் இருக்குது தாராளம் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வயல் ஷோ கூட்டி போவான். பார்த்தா ஷோவே ரொம்ப அழகாக இருக்கும். இவளும் உட்காந்து அந்த ஷோ ரசிச்சுக்கிட்டு இருப்பா. போக இவளுக்கு ஜுவான் மலக்கிற பர்ஸ்பெக்டிவ் மாறிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்கில் ஜுவானை பார்த்தப்ப அவர் கோவக்கார மாதிரி அவங்களோட பழக்கூட நினச்சிட்டு இருந்தா. ஆனால் அந்த ஒரு நாளே பர்ஸ்பெக்டிவ் மாறி போயிடுச்சு. இவளுக்கு ஜுவானை ரொம்ப பிடிச்சி போச்சு. பார்த்தா நம்ம ஹீரோனும் கொஞ்சம் உண்மை இருந்திருப்பா. சரி நான் வந்தாலும் முடிஞ்சிருச்சு ஜஸ்ட் ஒரு நாள் நீங்கள் வந்தோம் வா இங்கேருந்து போயிடுவோம்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க ஊருக்கே போயிடுவாங்க. சில வாரங்கள் அப்படி ஜாலியாக போயிட்டுருக்கு. பார்த்தா கிருஷ்ணாவுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கும். பார்த்தா ஜுவான் அனுப்பியிருப்பான். ஹே இந்த வாரம் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் என் கூட வரேன்னு கூப்பிட்டுருப்பான். உன்னை விக்கியை பார்த்து ஹே விக்கி ஜுவான்ட்டு லெட்டர் வந்திருக்கு நான் உன்னை பார்க்க போகிறேன்னு சொல்கிறப்ப இவளுக்கு பொறாமையாக இருக்குது. என்னை இவளுக்குமே ஜுவானை பிடிச்சிருக்கு. ஆனால் இவளுக்கு ஒரு பக்கம் டக்குன்னு ஒரு பையன் இருக்கான் அவனோட கல்யாணம் மாதிரி இருக்குது எது பண்ணலான்னு சொல்லி ஒரு மாதிரி குழப்பத்தில் இருப்பா. ஆனால் கிருஷ்ணாக்கு அந்த குழப்பமே கிடையாது. இவளுக்கு தேவை லவ் பண்ணுறது தெரிஞ்சா போதுமே ஜாலியாக பண்ணிட்டு இருப்பாளே. சரி ஸ்ட்ரெயிட் அங்கேருந்து ஜுவானை பார்க்க போவா. 2 பேர் செம்ம ஜாலியாக லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவனோட வீட்டுக்கு போய் அவனோட பெனிஸை பார்த்துட்டு இருப்பா. ஜுவான் கூட நல்லா பழக ஆரம்பிப்பா. ஜுவான் அந்த ஊரில் இருக்கிற ஒரு இடத்த கூட்டி போவான். ஆக்சுவலாக மீனுக்கு ஃபோட்டோக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஊரோட ரெட்லிட் ஏரியா கூட்டி போவான். இவளும் அங்கே இருக்கிற ப்ராஸ்டியூட்டை ஃபோட்டோ எடுப்பா. இன்னமும் ரொம்ப ஜாலியாக ஜுவான் கூட பழகிட்டு இருப்பாளா. இதுவே அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. 2 பேர் ஃபிசிக்கலி ஒன்றா இருந்துட்டு இருப்பாங்க. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு பார்ட்னராக மாறிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா விக்கி ரொம்ப சோகமாக இருப்பா. அடிக்கடி இந்த டக்கு ஃபோன் பண்ணி பேபி எப்படி இருக்க நான் கல்யாணத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன் இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கு கல்யாணம் செம்ம ஜாலியாக இருக்குன்னு சொல்லி அவன் சிரிச்சு பேசிட்டு இருப்பான். ஆனால் இப்போ இந்த பொண்ணு மனசுக்குள்ளே ஒரு தயக்கத்தே இருக்கும். பார்த்தா ஒரு நாள் அவன் மியூசியம் இருப்பாளா. அப்போ ஏதாச்சும் அங்கே ஜுவானை பார்ப்பா. ஜுவானை பார்த்து அவளுக்கு என்ன சொல்ல தெரில. ஜுவானோட பார்த்து ஹே நான் பற்றி கேள்விப்பட்டப்பா அடுத்த நான் கல்யாணமாமே ஆல்ட்டு பர்சன் சொல்கிறப்ப இது பார்த்தாலும் சோகமாக இருக்குது. ஏன்னா இவளுக்கு ஜுவானை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஜுவான் கிட்ட சொல்ல முடியல. அதுப்போ ஃப்ரெண்டு கிருஷ்ணா இவளோட பழகிட்டு இருக்கா. அதை பார்த்து இவளுக்கு பொறாமையாக இருக்குது. எதுவுமே சொல்ல முடியாமல் நானும் கேள்விப்பட்டேன் நீ கிருஷ்ணா ஒன்றா இருக்கீங்களாமே ஆல் த பெஸ்ட் என் கல்யாணத்துக்கு வந்துன்னு சொல்லி இவ்வளோ வந்து கிளம்பி போயிடுவா. பார்த்து அடுத்த நாள் கிருஷ்ணாவை கூட்டிடுவா. 3 பேர் ஜாலியாக டேபிள் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்களா. அப்போ ஜுவான் சும்மா இல்லாமல் கிருஷ்ணாவோட கால் இருக்குல்ல டேபிளுக்குலேருந்து கால் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அது ஆக்சுவலி கிருஷ்ணாவோட கால் கிடையாது விக்கோட கால். கிருஷ்ணா கால் நினச்சி அவள் கால் சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜுவான் கூட பேசிகிட்டு இருப்பா. ஜுவான் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க உங்களுக்கு கிருஷ்ணா கிளவ் இருக்குல்ல எதுக்கு என் கால் சொன்னீங்கன்னு கேட்டால் என்னது உங்கள் காலா சாரிங்க கிருஷ்ணா கால் நினச்சி உங்கள் கால் சொல்லிட்டேன் முடிச்சிருக்கேன்னு சொன்னால் இதை பார்த்து அழுகுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அவன் நினச்சிட்டானா ஜுவானுக்கு நம்ம ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விக்கியே தெரியாமல் நம்ம கால சொன்னா நடிச்சிட்டு இருப்பா. ஆனால் பார்த்தா பயபில் உண்மையாக கிருஷ்ணா காலத்தை சொல்லியிருக்கு. ஆனால் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா. இதை பார்த்துட்டு ரொம்ப சோகமாயிருது. பார்த்தா அடுத்த சில நாட்களையே அவளுக்கு கல்யாணம் ஆகுது. அவள் டக்கும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பார்த்து 2 பேரும் அதே ஊரில் தன்னோட வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா கிருஷ்ணா சமாப்பியாக இருப்பா. ஜுவான் கூட ஜாலியாக பழகிட்டு இருப்பா. டெய்லியும் பாருக்கு போகிறது சைக்கிளிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிறப்ப ஜுவானுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இவனுக்கு அந்த ஃபோன் கால் கேட்டு ஒரே ஆச்சரியமா இருக்கு. கிருஷ்ணா நீங்கள் வெயிட் பண்ணுறியா நான் போயிட்டு வரேன்னு சொன்னால் என்னது போயிட்டு வரியா எங்கே போகிறேன்னு கேட்டால் அதுவா என் எக்ஸ் ஒய்ஃப் எல்லாம் இருக்கால அவள் தற்கொலை ட்ரை பண்ணுறாலாம் நான் போய் அவளை பாட்டு வந்துடுறேன்
நீ இங்கே தூங்குன்னு சொல்கிறப்ப இவ்வளோ அங்கேயே இருப்பா. பார்த்தா கோணம் கழிச்சு இல்லைனா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவான். இல்லைனா இனிமேல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, போ அங்கே தனியாக ரூம் இருக்குல்ல அங்கே போய் படுன்னு சொல்கிறப்ப இல்லைனா நான் மீரா பாப்பா. ஓ நான் போனதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஆள் பிடிச்சிட்டியா, பரவாயில்ல ஆள் சூப்பராக தான் இருக்கா, என்ன பண்ணுறது நான் வாழ்ந்த வீடு, இந்த வீட்டில் ஒரு கஷ்டமாக தங்க சொல்கிறேன், நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்பானிஷ் பேசிட்டு இருப்பாள. இதை பார்த்து கோந்த வருது. இங்கே பாரு, கிறிஸ்டினாக்கு ஸ்பானிஷ் தெரியாது, ஸோ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இங்கிலீஷில் பேசி ஆகணும். புதுதான் கேட்டால் அவள் கண்டுக்காமல் அவள் ரூம் போயிருப்பா. இதை பற்றி ஈனிக்கு ஒன்று புரியாமல் இருக்கு. ஏ ஜுவான் என்னாச்சு, எதுக்கு இல்லை கூட்டு வந்து கேட்டால் நானாக பண்ணுறது, அவள் போட்டு தற்கொலை பண்ணி ட்ரை பண்ணிட்டா. சும்மா அப்படியே செத்து பண்ண விட முடியல, என்ன இருந்தாலும் எக்ஸ் ஒய்ஃப் ஆச்சு, எனக்கு அவள் ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் அவள் தான் என் மேட் ஃபார் இட்ஸ் மாதிரி. ஆனால் என்ன கோவம் கொஞ்சம் அதிகம், மண்டை கோளர் உள்ள லூசு பைய, ஆனால் டென்ஸ்ட் ஆயிடுவா. நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது, நீ போய் ஜாலியாக இருன்னு சொல்லிட்டு இவன் அந்த ரூமுக்கு போவான். அவளை போய் படுக்கலாம் பார்த்தா இவனை கழுவி ஊற்றிட்டு இருப்பா. ஏன்டா இந்த பொண்ணு யாரா போய் இவ்வளோ பக்கத்தில் வச்சிருக்கே, இவள் யார் என்னன்னு தெரியுமா, நானும் பெஸ்ட்டானு சொல்கிறப்ப நீ பெஸ்ட்டாக நல்லதாம்மா பசங்க படுத்துங்க, நாளை காலை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பொண்ணு போட்டு வச்சிருவான். கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் ஆயிரும். 3 பேர் ஜாலியாக காஃபி குடிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாம் நான் புதுசாக பார்த்து ஏன்டா இப்போ என்ன டிராயிங் வச்சுட்டு இருக்க, உன் டிராயிங்கில் மட்டமாக இருக்குன்னு சொல்கிறப்ப இது போய் கிருஷ்ணா கஷ்டமாக இருக்குது. ஏங்க நீங்களும் ஒரு ஆர்டிஸ்டா, நீங்களும் படம் வரையலாம் கேட்டால் என்னது படம் வர வேணாம், இவனோட நான் தூக்கி சாப்பிட்ருவேன். சொல்லப்போனால் இவன் பையன் இருக்குல்ல எல்லாமே என்கிட்ட தான் ஆட்டை போட்டது, என்கிட்ட தான் கற்றுட்டான்னு சொல்கிறப்ப அவளுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. ஏன்னா பேசுகிறப்ப ஸ்பானிஷில் இருக்கும். இல்லைண்ணா நான் தான் நேற்று சொன்னேன்ல இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் இங்கிலீஷில் பேசி ஆகணும், இங்கிலீஷில் பேசுன்னு சொல்கிறப்ப ஆமாம் இவன் டிராயிங் ஆட்டே போட்டான், இவன் டிராயிங் ஃபுல்லாக ஏன் பட்டன்னு சொல்கிறப்ப இது பற்றி கிருஷ்ணே ஆச்சரியமாக இருக்குது. அவன் தனியாக கூட்டு போய் எங்கள் உங்கள் ஒய்ஃப் சொல்கிற உண்மையா, அவன் பெயிண்டிங் நீ ஆட்டே போட்டிலாம் கேட்டால் ஆமாம் சின்ன இன்ஸ்பிரேஷன் தான், மற்றபடி வேறு எதுன்னு சொல்கிறப்ப அவள் சிரிச்சிருப்பா. 2 பேரும் ஜாலியாக இங்கே கிஸ் பண்ணலாம் வைப்பாங்க. பட் ஜுவான் லைட்டு தயக்கமாக இருக்கும். ஹே இப்போதைக்கு இது வேணாமே, அவள் வேறு இங்கே இருக்கா, நம்ம கிஸ் பண்ணுறதை பார்த்தோம்னா லைட்டாக பரமேறுவல, வேறு எப்போ வச்சுக்கலாம்னு சொல்கிறப்ப இதை பார்த்து லைட்டாக வருத்தமாக இருக்குது. சரின்னு இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருப்பா. இங்கே அப்படியே கட் பண்ண விற்க காமிப்பாங்க. பார்த்தா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு லிட்ரேச்சர் கிளாஸ் போயிட்டுருப்பா. டெய்லியும் காலை கிளாஸ் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். அப்போ கூட அதே காலேஜில் கிளாஸ்மேட் ஒரு பையன் இருப்பான். 2 பேரும் ஜாலியாக மார்க்கெட் போயிருப்பாங்க. அப்போ அந்த பையனுக்கு விற்கணும்னு ஆசை இருக்கும் போல். அவன் மேலே கை வைக்கிறப்ப இது பார்த்து அழுகிற மாதிரி இருக்குது. ஹே என்ன பண்ணிகிட்டு இருக்க, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, உனக்கு தெரியாதான் கேட்டா, ஓ மேரேஜ் ஆயிடுச்சா, சாரிங்க நான் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கவிதை புக் எடுத்து படித்தேன், அதில் காதலை பற்றி கழுவி இருந்தீங்க, நீங்கள் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், அதான் ஒரு ஆறுதலாக கை வச்சேன், தப்பாக எடுத்துக்காதுன்னு சொன்னால் ஆமாம் அது லவ்க்காக எழுதுனது. ஆக்சுவலாக ஒரு நாள் ஒரு பையனை பார்த்தேன், ஆனால் இப்போ இந்த பையன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பழகிட்டு இருக்கேன். அந்த பையன் இப்போதைக்கு என் கூட கிடையாது, எனக்கு மேரேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் அந்த வருத்தத்தில் தான் இருப்பா. ஜுவான் கிடைக்கலன்னு அவளுக்கு ஒரு ஏகந்துட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த பக்கம் பார்த்தா கிருஷ்ணா இருக்கால, அவளுக்கு பார்த்தா காற்றாக 2 காதல் போயிட்டுருக்கு. ஜுவான் கூட ஜாலியாக தான் பழகிட்டு இருப்பா. ஆனால் குறுக்கு எல்லாம் வந்துட்டு இருப்பா. ஒரு நாள் சின்னதாக பிக்னிக் போயிருப்பாங்க. அப்புறம் ஜுவானுக்கு சொல்லி பிடிச்ச மாதிரி இருக்கும். எங்க அப்படியே வெயிட் பண்ணுங்க, என் பேக்கில் ஹாஸ்பிட்டல் இருக்கு 8 வரேன்னு சொல்லிட்டு மருந்துக்கு போயிருப்பாளா. ஆனால் அதுக்குள்ளே பார்த்து எல்லாம் நான் பூந்துருவா. அவன் கழுத்தை பிடிச்சி மசாஜ் பண்ணிட்டு இருப்பா. இதை பார்த்துட்டு ஒரே பொறுமையாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் எதை கடுக்க அமைதியாக இருப்பா. அப்போ எல்லாம் அவளை பார்த்து கிருஷ்ணா உனக்கு செம்ம டேலண்ட் இருக்கு, நீ நல்லா ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்கிறப்ப இதுக்கிட்ட அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதோட தெரியும்னு கேட்டால் அதுவா உனக்கே தெரியாமல் பேக் செக் பண்ணி பார்த்தேன், அப்போ தெரிஞ்சுன்னு சொல்கிறப்ப என்னது என் பேக் செக் பண்ணிங்களா, எதுக்கு செக் பண்ணி கேட்டால் என் மொதல் புதுசவன் நீ பழகிட்டு இருந்தா சும்மா விட்டுருவானா, நீ நல்லவளா கெட்டவளாம் தெரியாதுல்ல, அதை உனக்கே தெரியாமல் பேக் செக் பண்ணேன், அப்போ தான் ஃபோட்டோவில் பார்த்தேன்னு சொல்கிறப்ப இவ்வளோ பசாத்துக்க மாட்டா. அவளே கூப்பிட்டு போய் அவள் எடுத்த ஃபோட்டோவில் காமிப்பா. பார்த்து அந்த ஃபோட்டோக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, நீ சூப்பர் ஃபோட்டோ எடுக்கிற என் கூட வான்னு சொல்லிட்டு அவளே கூட்டி போவா. பார்த்து அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவுக்கு போவாங்க. 2 பேரும் மாற்றி ஒருத்தர் ஃபோட்டோ எடுப்பாங்க. பார்த்து எல்லாம் நான் அவளே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிப்பா. கிட்டத்தட்ட 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டு இருப்பாங்க. ஆரம்பத்தில் என்ன 2 ஒருத்தர் பிடிக்கலன்னா கூட இப்போதைக்கு 2 ரொம்ப பிடிச்சி போச்சு. 2 பேர் கிட்டத்தட்ட ஒரு 3 ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இருப்பாங்க. 2 பேருமே ஜுவான் கூட பழகிட்டு இருப்பாங்க. 2 பேத்துக்குள்ளுமே போட்டி போறாமல் இருக்காது. இவங்க லவ்ங்கிறது அடுத்த கடத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பக்கம் பார்த்தா விக்ரம சோகமாக இருப்பா. அவள் டக் கூட வாழ்ற வாழ்க்கைங்கிறது ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. எப்பவுமே சோகமாக உமிழ்ந்தா இருப்பா. பார்த்த ஒரு நாள் அவள் கசின் இருக்காள் ஜூடி, அவள் வீட்டில் ஒரு பாட்டி இருக்கும். சேர்ந்து அந்த பாட்டிக்கு போகிறப்ப ஜூடி தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இவ போய் எட்டி பார்த்தா வேற ஒரு பையனோட அஃப் வந்துட்டு இருப்பா. இதை பார்த்து இவளுக்கு ஷாக்காக இருக்கு. ஜூடி என்ன பண்ணிட்டு இருக்க, உன் புருஷனுக்கு ஒருத்தவங்க பண்ணி வேற ஒருத்தவங்க கூட இருக்கே, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டால் தனியாக பேசிட்டு இருப்பா. இங்கே பாருடி என்னை மன்னிச்சிரு, சொல்லப்போனால் மார்க்கு ரொம்ப நல்ல மனுஷன், அவரை மாதிரி நல்லவரை பார்க்க முடியாது. ஆனால் என்னென்னு தெரில மேரேஜில் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குது. எனக்கு அவர்கிட்ட பழக முடியல. அவர் கூட இருக்கிற ஒவ்வொரு வாட்டியுமே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட பழகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிற மாதிரி இருந்ததே இல்லை. அதனால் எனக்கே தெரியாமல் ஒரு அஃபர்க்குள்ளே போயிட்டேன். எல்லாமே ஏன் தப்பு தான், அந்த மனுஷங்களும் ஒரு தப்பும் கிடையாது, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா. தென் விக்கியை பார்த்து விக்கி நான் சொல்கிறேன் தப்பா எடுத்துக்காத,
ஒன்றை பார்க்குறப்ப என்ன சின்ன வயசில் பார்த்த மாதிரி இருக்கு, நீ என்ன அன்ஹாப்பியாக இருக்குன்னு கேட்குறப்ப இதை பார்த்து அவளுக்குன்னு சொல்ல தெரில. ஏன்னா அவளுக்குமே இதே ஃபீலிங் தான் இருக்குது. டக்கை இப்போ வரைக்குமே ஒரு புதுசாக பார்க்கவே இல்லை. அவளுக்கே தெரிஞ்சோ தெரியாமலையோ இப்போ வரைக்குமே ஜுவான் மேலே லவ் இருக்குது. இதனால் டக்கோட பழகிறது ஒரு அன்ஹாப்பியாக தான் இருக்குது. அவன் கிஸ் பண்ணுறப்ப கூட ஜாலியாக ரொமாட்டிக் கேட்காம தான் இருப்பா. அவன் மனசுக்குள்ளே அந்த ரொமாட்டிக் ஃபீல் இருக்காது. இப்படியே சில நாட்கள் கடந்து போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்து கிருஷ்ணா அவனோட ஜாலியாக தான் பண்ணிகிட்டு இருப்பா. ஆனால் போக போக அவளுக்கே போடிச்சு போச்சு. அவளோட லவ் பார்த்து ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்காது. நமக்கும் ஜுவானை பிடிச்சிருந்துச்சு. சேர்ந்து ஜுவான் கூட பழகிட்டு இருந்தோம். ஜுவானோ எக்ஸ் ஒய்ஃபை வீட்டுக்கு கொண்டு வந்தான். நம்மளும் அவளோட ஜாலியாக தான் பழகிட்டு இருக்கோம். ஆனால் இது என்ன மாதிரி ரிலேஷிப்பு? இந்த ரிலேஷிப்பில் இருக்கிறது கரெக்டாக தப்பா? இந்த மாதிரி குழப்பம் அவளுக்கே இருக்குது. ஏன்னா அடுத்த நாள் ஜுவானை பார்த்து, ஜுவான் என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நாங்கள் இருக்க விரும்பல. நீங்கள் இன்னொரு பியூட்டிஃபுல்லான கப்புளு, நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். தேவையெல்லாம் குறுக்கு நான் இதுக்கு இருக்கேன். நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு அவங்க கிளம்பி போயிடுவா. அவள் போன அடுத்த நாள் எடுத்து பற்றிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்து 2 பேரும் பழைய மாதிரி எளிய போட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சொல்லப்போனால் அந்த மீனை பொறுத்த வரைக்கும் அவர் கேட்லிஸ்ட் மாதிரி. கிருஷ்ணா இருக்கிற வரைக்கும் தான் இல்லைனாவும் ஜுவான் ஹாப்பியாக இருப்பாங்க. கிருஷ்ணா போனால் அவளை தான் அடிச்சு சாவாங்க. அந்த மாதிரி 2 பேரும் மாற்றி வந்து அடிச்சுக்கிட்டு போடி நிலைங்க இருக்க இருக்காத, உன் நல்லா நீ வாழ்க்கை நாசமாக போச்சு, இங்கேருந்து போடி போடின்னு கற்றுக்கத்து கற்றுவான். அவளுக்கு கோச்சிட்டு கற்றுட்டு அங்கே கிளம்பி போயிடுவா. இப்போதைக்கு ஜுவான் சிங்கிளாக இருக்கான். இல்லைனாவும் கிடையாது, கிருஷ்ணாவும் கிடையாது. இங்கே அப்படியே கட் பண்ண விக்கி காமிப்பாங்க. பார்த்து விக்கி வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்கும். எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அப்போதைக்கு அந்த பார்ட்டிக்கு ஜுவான் வருவான். ஜுவானை பார்த்து இவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா மேரேஜுக்கு முன்னாடி உன்னை பார்த்தது, இப்போ உன்னை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜுவான் எப்படி இருக்க, உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், கிருஷ்ணனோட போயிட்டாலாமே. சரி கவலைப்படாத, உன் ஒய்ஃப் அவங்கள்ட்ட இருக்காலாம் கேட்டா, சேச்சே அவ கிடையாது, இல்லைனா எப்போ என்னோட போயிட்டா. சொல்லப்போனால் நான் இல்லைனாவும் மேட் ஃபார் ஈச் அதர். அதே நேரத்தில் மேட் ஃபார் ஈச் அதரும் கிடையாது. 2 பேர் கான்ட்ராக்டிக்கு மாதிரி அடிக்கடி சண்டை போட்டுக்குவோம் முட்டிக்குவோம், அதெல்லாம் கவலைப்படாத. ஆமாம் நீ எப்படி இருக்க, உன் ஹஸ்பண்ட் எப்படி உன்னை பார்த்துக்கிறான்னு கேட்டால், அவருக்கு என்ன தங்கமான மனுஷன், என் நல்லா வச்சு பார்த்துக்கிறாரு, நான் ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு சொல்கிறப்ப அவள் கண்ணை பார்த்தா தெரிஞ்சு போச்சு. விக்கி எதுக்கு போய் சொல்கிற, உன்னை பார்த்தாலே தெரியுது ஒரு மாதிரி திருப்தியாக தான் இருக்க. சரி எனக்கு உன்னோட பேச ஆசையாக இருக்குது, உன்னோட டைம் இருந்தால் நாளைக்கு வீட்டுக்கு வா, மதியம் உட்காந்து பேசலான்னு சொல்லிட்டு அவன் பாடம் கிளம்பிடுவானா. இதை பார்த்து இவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ வரைக்கும் இவளுக்கு ஜுவானை பிடிச்சிருக்கு. இப்போ அவனை வீட்டுக்கு போகிறப்ப இவளுக்கு என்ன சொல்ல தெரில, வெளியே கெத்துக்காக பிடிக்காத மாதிரி காட்டிகிட்டு இருப்பா. ஆனால் அவன் மனசுக்குள்ளே இனிமேல் ஜுவான் லவ் இருக்கும். ஆனால் அவன் ஹஸ்பண்டை பார்த்து, நாளைக்கு ஃப்ரெண்டு வீட்டில் டின்னர் கூப்பிட்ருக்காங்க, அங்கே போவான்னு கேட்டால் தாராளமாக போயிட்டு வா, நானும் கோல்ஃப்காக வெளியே தான் போயிட்டுருக்கேன், நீ வீட்டில் சும்மா தானே இருப்ப, தாராளமாக போயிட்டுன்னு சொல்கிறப்ப இவளுக்கு செம போய் போச்சு. சரின்னு அடுத்த நாள் மத்தியம் ஜுவானை பார்க்க போவா. ஜுவான் கூட ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருப்பா. எல்லாம் முடிஞ்சு ஜுவான் வீட்டுக்கு வந்து அவன் பென்னிஸாக இருக்கும்ல அதை பார்த்துட்டு இருப்பா. ஜுவானு பக்கத்தில் வந்து நிற்கிற பழலான் இருப்பானா. இதை பார்த்து அழுகுற மாதிரி இருக்குது. ஜுவான் என்ன பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு கிருஷ்ணா தான் ரொம்ப பிடிச்சிருச்சு, இப்போதைக்கு என்கிட்ட தான் பண்ணிட்டுருக்கேன்னு கேட்டால், இங்கே பாரு எனக்கு எப்பவுமே உனக்கு தான் பிடிச்சிருந்துச்சி, ஆனால் உன்னோட கிருஷ்ணா நல்லா பேசினா அதான் அவளோட பழகினேன், அது இப்போ உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால அதை எதுவும் சொல்லாமல் இருந்தேன், என்னை முடிச்சிருன்னு சொல்கிறப்ப இது பார்த்து விக்கிக்கே ஒரு மாதிரி இருக்குது. அவளும் பேச வாங்கி அவளோட பழகிட்டு இருப்பா. ஆக்சுவலாக ஜுவான் எப்படிப்பட்ட கேரக்டர்னா அவர் ப்ளே பாய் மாதிரி. அவனை பொறுத்த வரைக்கும் எப்போ அவனோட ஒரு பொண்ணு இருக்கணும், அந்த பொண்ணோட ஜாலியாக இருக்கணும், இதான் கேரக்டரு. ஸ்டார்டிங்கில் அவன் பொண்ணோட போனதுக்கப்புறம் கிருஷ்ணாவோட பழகிட்டு இருந்தா, இப்போ கிருஷ்ணா போனதுக்கப்புறம் விக்கோட பழகிட்டு இருக்கான், இதான் கேரக்டரு. அந்த மாதிரி விக்கி செடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக பண்ணிட்டு எங்கே வருவா, பார்த்து கண் எடுத்து பட்டு ஷூட் பண்ணிட்டு இருப்பா. இதை பார்த்து 2 கல்லு விட்டுரும். மரியா அவனோட பைத்தியம் முடிச்சிருச்சா, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு கேட்டா, ஏன்டா நீ எப்படி படாது, நான் போனதுக்கப்புறம் கிருஷ்ணாவோட பழிட்டு இருந்தேன், இப்போ பார்த்தா வேற பொண்ணோட பழிட்டு இருக்கேன், யாரும் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு கண்ணு ஷூட் பண்ணிட்டு இருப்பாளா. இதை பார்க்குறவனுக்கு என்ன செய்ய தெரில, அடி பாவி நீ என்ன லவ் பண்ண மாட்டேன், அடுத்த லவ் பண்ண மாட்டேல அமிதான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து கண்ணை பிடுங்குவான். அப்போ திருத்தமாக அந்த கண்ணு ஃபயர் ஆயிடுது. லைட்டாக விக்கி கையை வச்சுட்டு போயிடும். பார்த்தா கையில் ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஏன்டா இதெல்லாம் சைக்க கொடுமாடா, போச்சு என் புதுசு பார்த்தா திட்டுவானே, இதுக்கு மேலே ஒரு செகண்ட் நான் இங்கே இருக்க மாட்டேன், நீ என்ன பண்ணிட்டு போங்க, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவப்படம் கிளம்பி போயிடுவா. கையில் கட்டு போட்டுக்கிறப்ப இதை பார்த்தா புதுசு ஒரு மாதிரி இருக்கும். பேபி என்னாச்சு, யாரோ ஃப்ரெண்டு போகிறதானே சொன்னேன், எப்படி கையில் அடிபிடிச்சுன்னு கேட்டால், அதுவாங்க அவன் வீட்டில் பழைய ஆன்டிக் துப்பாக்கி இருந்துச்சு, சரி எடுத்து வைப்போன்னு சொல்லி துப்பாக்கி எடுத்தேன், அதை பார்த்து ஆடோடய ஃபயர் ஆயிடுச்சு, அப்படி அடிபிடிச்சுன்னு சொல்லிட்டு அவள் புதுசாக சமாதானமாயிருவா. அவன் புருஷனுக்குமே இந்த ஊருக்கு பிடிக்கல, சரி நமக்கு பாசலோனா வேணாம், திரும்ப நம்ம அமெரிக்கா போயிடலாம், நம்ம இங்கேருந்து போகலாமான்னு கேட்டால் அவள் சேர்ந்தா இருப்பா. பார்த்தா அடுத்த நாள் கிருஷ்ணா மீட் பண்ணுவா. பார்த்தா கிருஷ்ணா இப்போதைக்கு ஒரு ரிக்தான வாழ்க்கையில் தான் இருக்கா. அவளுக்கு இப்போ வரைக்குமே லவ் பற்றும் புரிதல் இல்லாமல் இருக்குது. தனக்கு ஜுவான் மேலே வந்தது காதல் தானா இல்லை சர்வீஸ் பண்ணனால நான் உனக்கு வாங்கி போயிட்டோமா, இந்த மாதிரி எதுவுமே புரியாமல் இருப்பா. விக்கி சொல்கிறலாம் கேட்டு அவளுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஓ ஒன்று இந்த மாதிரி பண்ணியிருக்கானா, சரி நம்ம இதுக்கு இங்கே இருக்க வேணா, நீ அமெரிக்கா போகிறல நானும் அவங்க கூட வரேன்னு சொல்லி இவ்வளோ அங்கேருந்து போதா இருப்பா. பார்த்து இந்த பக்கம் ஜூனியர் கஷ்டம் வைப்பாங்க. பார்த்து அவள் ஒரு படம் அஃபர் இருந்திருப்பாள், அது அவளுக்கு ஒரு குற்றணிச்சு வந்திருக்கும். அந்த அஃபரை கழட்டி விட்டுட்டு அவள் புதுசோட ஜாலியாக இருப்பா. அந்த புதுசங்கிட்ட கடைசி வரைக்கும் சொல்லி இருக்க மாட்டா, தான் பட்ட விஷயம் ரொம்ப தப்பு, இதுக்கப்புறமா ஹாப்பியாக தப்புசோட வாழணும்னு சொல்லி மார்க்கெட் ஜாலியாக பழகிட்டு
இருக்கா, அவங்க லைஃபு ஹாப்பி போயிட்டுருக்கு. இங்கே அப்படியே கட் பண்ண விக்கியும் கிருஷ்ணா வைப்பாங்க. டக்கோட சேர்ந்து 3 பேர் அமெரிக்கா வந்துடுவாங்க. இப்போ வரைக்கும் டக்குக்கு விக்கி பற்றி தெரியாது. விக்கி தான் கூட ஹாப்பியாக தான் இருக்கா. விக்கிக்குன்னு ஒரு பாஸ்ட் லைஃப் இருக்குது, இதை பற்றி எதுவும் தெரியாது. ஒரு இன்னசென்ட் ஹஸ்பண்டாக விக்கெட் வாழ்ந்துட்டு இருக்கான். கிருஷ்ணாவும் அவங்களோட ஊருக்கு போயிட்டுருக்கா. இதோட விக்கி கிருஷ்ணா பார்சலோனாங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹார்ட் சப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாளில் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.